ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. ஸோ இப்போ வந்து குவாலிஃபயர் 2 முடிஞ்சிருக்கு. மும்பை வர்சஸ் பஞ்சாப். பஞ்சாப் வந்து ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அதை ஈஸியாக ஆக்கிட்டாரு. ஸோ 203 அடிச்சிருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ எப்போவுமே வந்து 200+ சேஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இன் எனி விக்கெட்டு. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான விக்கெட்டாக தான் இருந்தது. ஏன்னா மழை பெஞ்சு வந்து மேட்ச் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ டிலே ஆனதுனால வந்து பிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது, ஒரு மாதிரி டேம்பாக. ஸோ அதனால் வந்து பிச்சு கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருந்தது. ஆனாலும் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி வந்து 203 அடிச்சிருவாங்க. அண்ட் அதுக்கு பதிலாக அதுக்கு எதிர்க்காக வந்து பஞ்சாப் வந்து 207 19 ஓவர்ஸ்லேயே வந்து முடிச்சிருவாங்க. ஸோ வித் அன் ஓவர் டு ஸ்பேரு. ஸோ ப்ரில்லியண்ட்டான பேட்டிங்கு, எஸ்பெஷலி பை கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் மேட்ச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா அண்டு ஜானி பேஸ்டர் தான் ஆடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் ஆடுவாங்க. பஞ்சாப் கிங்ஸ் தான் வந்து டாஸ் ஜெயிப்பாங்க. டாஸ் ஜெயிச்சு வந்து போலிங் எடுப்பாங்க. அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் பேஸ்டர் வந்து ஓப்பனிங் ஆடுவாங்க. ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு ஏர்லியாகவே வந்து ஒரு கேட்ச் ட்ராப் ஆகும். ஸோ எட்ஜு வாங்கி வந்து ஷார்ட் தேர்டில் வந்து ரன்னிங் பேக் வந்து ஒமர் சாய் விட்டுருவார். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான். ஆனாலும் ஐ திங்க் பிடிச்சிருக்கணுமோ தோணுது. ஏன்னா அவர் வந்து பாலுக்கு போயிட்டார். பாலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தான் விடுவார். ஸோ ஒரு கேட்ச் ட்ராப் ரோஹித் சர்மா. அண்டு அது வந்து சரி, போன மேட்ச்சில் அதாவது எலிமினேட்டரில் நடந்த மாதிரி வந்து கேட்ச் ட்ராப் ஆன உடனே வந்து ஓகே இந்த வாட்டியும் லக் இருக்குது போல் ரோஹித் சர்மாக்குன்னு பார்த்தா இல்லை. அடுத்த ஓவரில் அவுட் ஆகிட்டார். ஸோ அடுத்த ஓவரில் வந்து ஸ்டாயினிஸ் கிட்ட அவுட் ஆகிட்டார். அண்ட் பேஸ்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருப்பாரு. பேஸ்டோ அண்ட் திலக் வர்மா வந்து பாப்புலர் சூப்பராக ஆடிப்பாங்க. அண்ட் சூரியகுமார் யாதவ் டு ஃபாலோ. அண்ட் அவரும் வந்து சூப்பராக ஆடியிருப்பார். எவ்ரி இன்னிங்ஸில் வந்து 25+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ குட் இன்னிங்ஸ் பை சூர்யா. அண்ட் அவரோட இது முடிஞ்சிருச்சு, ஐபிஎல்லும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு நல்ல ரன் தான் சூர்யாவுக்கு. அண்டு அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா மேபி கொஞ்சம் ஆடிருக்கலாமோன்னு தோணுது. அண்டு நமந்தீர் வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருப்பாரு. ஸோ ராஜ்பாவா வந்து இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்காரு பேட்டிங்க்கு. இன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்காருன்னு சொல்ல முடியாது. போன மேட்சும் அவர் ஆடினார், ஆனால் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. ஆனால் இந்த வாட்டி பேட்டிங் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக மிச்சல் சாந்தனருக்கு முன்னாடி இறக்கி விட்ருக்காங்க ராஜ்பாவாவை. ஸோ ஒரு நம்பிக்கையில் தான் இறக்கி விட்ருக்காங்க. அண்டு பரவாயில்ல, ஓகே. 8/4 200 ஸ்ட்ரைக் ரேட் ஓகே தான். அவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு யங் பேட்ஸ்மேன் கிட்டேருந்து, அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங் ஆடுறாரு. பேட்டிங் ஆடுறப்போ அதுவும் அந்த மாதிரி ஒரு க்ரூஷியலான சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு 4 பால் தான் கிடைக்கும் அப்படின்றப்போ வந்து சரி ஓகே 8 ரன்ஸ் ஓகே தான். அண்ட் நமந்தீர் வந்து ஒரு பிரில்லியண்ட்டான ஃபினிஷு. அண்டு கடைசியில் வந்து 203 அடிச்சிடுவாங்க. அண்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், மேட்ச்சுக்கு நடுவில் வந்து ஒரு ஓவர் த்ரோ வேறு ஒன்று போவோம். ஸோ அந்த ஓவர் த்ரோ போனதுக்கப்புறம் வந்து ஒரு மொமெண்டம் கெயின் ஆகும் மும்பை இந்தியன்ஸுக்கு. ஸோ அதில் வந்து மொமெண்டம் கெயின் ஆகி தான் வந்து அவங்க 203 அடிப்பாங்க. இல்லைனா வந்து அவங்க அதை கூட ரீச் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ அண்ட் ஆக்சுவலி வந்து இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேம்பாக இருந்தது. ஸோ டேம்பாக இருந்ததுனால வந்து இன்டு த விக்கெட் ஸ்லோவர் பால்ஸ் வந்து நிறைய போட்டாங்க பஞ்சாப் கிங்ஸு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் அதை போடுறப்போ வந்து அந்த பேஸ் இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ பேஸ் இல்லைன்றப்போ வந்து அவங்களால பேட்ஸ்மேனால் சரியாக அடிக்க முடியல. ஸோ அதுதான் அந்த மிஸ்டேக் வந்து ஐ மீன் சாரி, அது மிஸ்டேக் இல்லை, சாரி. அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை வந்து மும்பை இந்தியன்ஸ் பண்ண தவிர்த்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அது என்னன்னா வந்து இவங்க வந்து ஸ்லோவர் பால் இன்டு த விக்கெட்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க. இவங்க வந்து இன்டு த விக்கெட் போட்டிருக்காங்க, ஆனால் நிறைய ஸ்லோவர் பால்ஸ் போடலன்னு தான் நினைக்கிறேன். ஸ்லோவர் பால் போட்டாலும் வந்து லெங்த்தில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்லாட் லெங்த்தில் போட்டிருக்காங்க, ஆர் குட் லெங்த்தில். இன்டு த விக்கெட் போடல. ஸோ ஷார்ட் ஆஃப் லெங்க், பேக் ஆஃப் லெங்க் வந்து போடல நிறைய. எஸ்பெஷலி ஸ்லோவர் பால்ஸ் பேக் ஆஃப் த லெங்க் போடல. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் மெயினான டெலிவரி அது இந்த பிச்சில். அதை வந்து போட தவிர்த்துருக்காங்க. அண்ட் நேச்சுரலி வந்து பும்ராவும் வந்து அந்த மாதிரி லெங்க்த்து போட மாட்டார். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து 20 ரன்ஸ் அடிச்சிடுவார் இவர் ஜாஷ் இங்கிலீஷு. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறோம். எஸ்பெஷலி வந்து உங்கள் ஸ்ட்ரைக் போலர் எப்போவுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற போலரை வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து 20 ரன்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு இது இருக்கும், பயம் இருக்கும். ஒருவேளை இந்த மேட்ச் ரொம்ப கஷ்டமாக போகுமோ. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து 200+ அடித்து வந்து லூஸ் பண்ணதே இல்லை. எப்போவுமே வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க 200+ டோட்டல்ஸு. அண்ட் இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தோக்கிறது. ஸோ என்னன்னா வந்து அதான்
ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அடிச்சதுனால வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் வந்து பயமாயிடுச்சு மும்பை இந்தியன்ஸுக்கு. அண்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க சரியாகவே போடலை. ஆக்சுவலாக நடுவில் வந்து அஸ்வினி குமார் வந்து ஒரு விக்கெட் எடுப்பார். பவர் பிளேலேயே வந்து இவர் விக்கெட் எடுப்பார், பிரியான்ஷ் ஆர்யா விக்கெட் எடுப்பார். ஸோ அண்டு போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ஸ்பெல்லு போட்டிருப்பார் ஆக்சுவலாக பவர் பிளேயில். அண்டு பாண்டியா வந்து ஆக்சுவலாக கண்டினியூ பண்ணியிருக்கலாம். பாண்டியா வந்து ஒரு ஓவர் போட்டுட்டு ஒரு விக்கெட் எடுத்துருவார். ஸோ 5 ரன்ஸ் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஓவர் போடுறப்போ வந்து 14 ரன்ஸ் கொடுப்பாரு. 14 ரன்ஸ் கொடுத்து அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் ட்ராப் ஆகிடும். நேஹல் வதேராவோட கேட்ச் தான். ஸோ நேஹல் வதேரா வந்து 48 அடிச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து 13லேயே வந்து ட்ராப் பண்ணிட்டுருக்காங்க. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு கேட்ச் விட்டுருப்பாங்க. ஆனால் வந்து ரோஹித் சர்மா சீக்கிரமாக அவுட் ஆகியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து அந்த கேஸ் கிடையாது. ஸோ நேஹல் வதேரா வந்து ஆட விட்டுருக்காங்க. ஸோ 48 அடித்து அவர் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் அடித்து பஞ்சாபுக்கு வந்து ஈஸியாக்கிட்டார் சேஸை. ஸோ பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் பிரப்சிம்ரன் சிங் வந்து இன்றைக்கி ஃபெயில் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ 2 பேருமே வந்து பவர் பிளேக்குள்ளே அவுட் ஆயிருக்காங்க. அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. அண்ட் சூன் ஆஃப்டர் அதான் அந்த ஓவரில் வந்து நடுவில் வந்து பாண்டியா வந்து விக்கெட் எடுத்துருவார். ஸோ ஜாஷ் இங்கிலீஷை ஷார்ட் பால் எடுத்து விக்கெட் தான் அதுவும். ஸோ அதுதான் நல்லா பண்ணியிருப்பார் பாண்டியா. அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் நேஹல் வதேரா ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் நேஹல் வதேரா தான் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஒன்று ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. நேஹல் வதேராக்கும் பாண்டியா வந்து அந்த ஷார்ட் பால் இன்டு த விக்கெட், ஸ்லோவர் பால் இன்டு த விக்கெட் தான் போடுவார். ஸோ அதுதான் வந்து விக்கெட்ஸ் கொடுத்துருக்கு இந்த விக்கெட்டில். ஸோ அது போடுறப்போ வந்து ஃபைன் லெக் பக்கம் அடிப்பார். ஃபைன் லெக் பக்கம் அடிக்கிறப்போ வந்து போல்ட் வந்து அங்கே இருப்பார். போல்ட் வந்து இந்த கேட்சை ட்ராப் பண்ணுறாரு. ஸோ அங்கே தான் வந்து கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நேஹல் வதேராவுக்கு வந்து அந்த சான்ஸ் கொடுத்ததுனால வந்து அவர் பயங்கரமாக அடிச்சுடுவார் அகேன்ஸ்ட் இஸ் ஃபார்மர் டீம். ஸோ அகேன்ஸ்ட் இஸ் ஃபார்மர் டீம் மும்பை இந்தியன்ஸ். ஸோ அதான். அண்டு மும்பை இந்தியன்ஸ் போலிங் பற்றி சொல்லணும்னா அதான் பும்ராவை வந்து ப்ரெஷர் கொடுத்ததுனால வந்து மற்ற போலர்ஸ்க்கும் வந்து ப்ரெஷர் ஆயிடுச்சு. அண்ட் அஸ்வினி குமார் வந்து ஆக்சுவலாக நல்லா போட்டிருப்பாரு 3 overs. அண்ட் அவரோட லாஸ்ட் ஓவரில் வந்து அடிச்சிருவாங்க. ஸோ 55 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அஸ்வினி குமாருக்கு பதிலாக இவர் வந்து ஆக்சுவலாக வந்து கரண் சர்மா வந்து ஸ்டில் நாட் ரிகவர்ட் ஃப்ரம் இன்ஜரி. ஆனால் அவர் தான் வந்து பெட்டர் சாய்ஸ்ன்னு எனக்கு தோணுது. சரி அதுதான். ஆனால் பரவாயில்ல, ஒரு நல்ல ஃபைட்டிங் இதுதான் சீசன் தான் மும்பை இந்தியன்ஸுக்கு. ஏன்னா அவங்க வந்து இனிஷியலாக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இனிஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறப்போ எப்போவுமே அதான் பண்ணுறாங்க. இனிஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அப்புறம் மேலே வராங்க. ஸோ அதுதான் வந்து இந்த சீசனும் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் தான் வந்து ஃபைனலு. ஸோ அது என்ன நடக்கும்னு சொல்லுங்கள். ஈசாலா கப்பு நம்மதேவா இல்லை பஞ்சாப் கிங்ஸா அப்படின்றத. ஸோ பஞ்சாப் கிங்ஸ்க்கு எந்த ஸ்லோகனும் இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரில எனக்கு. ஸோ ஆர்சிபிக்கு வந்து ஈசாலா கப் நம்மதே அப்படின்வாங்க. ஸோ பஞ்சாபும் வந்து இப்போது 18 வருஷமாக கப் அடிக்கலை. அண்ட் ஆர்சிபியும் வந்து 18 வருஷமாக கப் அடிக்கலை. 2 பேருமே வந்து ரெட் கலர் ஜெர்சி போட்டிருக்காங்க. அண்டு நீங்கள் ஃபுட்பால் அதிகமாக பார்ப்பீங்களா தெரில. ஃபுட்பாலில் வந்து நிறைய விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. ஸோ ஹாரி கேன்னு ஒரு பிளேயர் இருப்பார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மேஜர் ட்ராஃபி வின் பண்ணுறாரு. அண்ட் பிஎஸ்ஜி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் நடக்கிறப்போ ஃபுட்பாலில் ஸோ கிரிக்கெட்லேயும் நடக்குமா அப்படின்றது வந்து ஒரு கேள்வி தான். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆர்சிபியா இல்லை பஞ்சாபான்றது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஃபைனலு. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ, பை.